ஹலோ எவ்ரிவன், நம்ம வெளில என்ன பார்க்க போகிறோம்னா எக்லெஸ் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முட்டை வேண்டாம். முட்டையே இல்லாமல் நாங்களாம் ஆம்லெட் செய்வோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து கிராம் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது கடல மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் யாருக்கெல்லாம் ஆம்லெட் ரொம்ப பிடிக்குமோ, விரும்பி சாப்பிடுவீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆம்லெட்டுன்னு இல்லை, எக் ரெசிபிஸ் எது கொடுத்தாலும் நான் விரும்பி சாப்பிடுவேனோ அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் ஒரு பியோர் வெஜிடேரியன். எங்கள் வீட்டில் எக்குலாம் செய்ய விட மாட்டாங்க, அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பியோர் வெஜிடேரியனும் இப்போலாம் வந்து எக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எக்கு சாப்பிட்றாங்க பாதி பேர். ஸோ நானும் எக்கு சாப்பிடுவேன், பட் எங்கள் வீட்டில் எக்குலாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நீங்கள் பியோர் வெஜிடேரியனா, உங்களுக்கு எக்கு வந்து சாப்பிடணுமா, அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் ஒன்றும் உங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் தென் நான் வெஜிடேரியன்ஸும் யாரெல்லாம் ஆம்லெட் இல்லை எக் ரெசிபீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவீங்களோ அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் வெஜிடேரியனுக்கு புரட்டாசி மாதம்னாலே வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இப்போலாம் எக்கு வந்து வெஜிடேரியன்றாங்க, பாதி பேர் நான்வெஜ்ஜுன்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரிலாங்க. பட் நீங்கள் பியோர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்கு சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கடைசியாக ஆம்லெட் டேஸ்ட் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரல. அதாவது ஆம்லெட் டேஸ்ட் மாதிரி இல்லை, பட் பார்க்க ஆம்லெட் மாதிரியே இருந்துச்சு. ஒரு வேளை நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணதுனால எனக்கு என்னவோ டேஸ்ட் அந்த மாதிரி இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு மேபி ஆம்லெட் டேஸ்ட் வரலாம். அண்ட் தென் நம்மளோட எக்லெஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.